சோதனை களத்திற்காக படைத்திருக்கிறேன். அவனை நான் படைத்ததனுடைய நோக்கம் என்னவென்றால், அவன் என்னை எந்த அளவிற்கு அஞ்சிக் கொள்கிறான், அவன் என்னை எந்த அளவிற்கு நம்பிக்கை கொள்கிறான், நான் கொடுக்கின்ற சோதனை எல்லாம், நான் கொடுக்கின்ற கஷ்டத்தை எல்லாம், நான் கொடுக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் அவன் எதிர்கொள்கிறானா, அவன் அதை தாங்கிக் கொள்கிறானா என்பதற்காக மாத்திரமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு இனத்தையுமே படைத்திருக்கிறான். நம்ம நினைப்போம் மனித இனத்துக்கு தான் பெரிய பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு, எல்லா விதத்திலையுமே பிரச்சனை, எல்லா விதத்திலையுமே ப்ராப்ளம், எல்லா விதத்திலையுமே கஷ்டம், கவலைகள், துன்பம், துயரம் எல்லாம் மனித இனத்திற்கு மாத்திரம்தான் இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, அது மிருக இனத்திற்கும் அல்லாஹ் அதனுடைய கஷ்டத்தை கொடுத்து விடுகிறான். பறவை இனத்திற்கும் அல்லாஹ் அதனுடைய கஷ்டத்தை கொடுத்து விடுகிறான். எல்லா இனத்திற்கும் ஏதாவது ஒரு ரூபத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கஷ்டத்தையும் கவலையும் பிரச்சனையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனா இந்த பிரச்சனை கவலை எல்லாம் அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறான் என்று நாம் சொல்கிறோமே, அதை இரண்டு விதமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சோதனைக்காக படைச்சிருக்கிறான், சோதனையை எதிர்கொள்வதற்காக மனிதனை படைத்திருக்கிறான் என்ற ஒரு அர்த்தத்திலே வைத்தாலும் கூட, இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுவான், நான் உனக்கு முசீபத்தையும் உனக்கு வரக்கூடிய சோதனையும் நான் தர்றேன் என்று நீ விளங்குகிறாயே, நீ அப்படி விளங்காத. எதனால சோதனை வருதுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பார். வீட்டுக்குள்ள பிரச்சனை வருது, கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை, தாய் தகப்பனுக்கு மத்தியில பிரச்சனை, பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு மத்தியில பிரச்சனை, அண்டை வீட்டார்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், சொந்த பந்தங்கள், நண்பர்களுக்கு மத்தியில பிரச்சனை, தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லோருக்கும் மத்தியில இந்த உலகத்துல பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. எந்த வீட்டுல தான் பிரச்சனை இல்லை? எல்லா வீட்டிலையும் பிரச்சனை. இந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னவென்று கொஞ்சமாவது நாம் சிந்தித்ததுண்டா? பிரச்சனை வருது, பழியை யார் மேல சுமத்துவது? அல்லாஹ் மேல சுமத்துவது. என் பிரச்சனைக்கு காரணம் அல்லாஹ். அல்லாஹ் இருந்தா இவ்வளவு கஷ்டத்தை கொடுப்பானா? அல்லாஹ் இருந்தா இவ்வளவு சோதனையை கொடுப்பானா? எனக்கு வியாபாரத்துல முடங்கி போய் கிடக்கிறனே, ஏன் அல்லாஹ் என்னை இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கா? வீடு வாசல் இல்லாம நான் கஷ்டப்படுறனே, ஏன் அல்லாஹ் என்னை இப்படியே வச்சுக்கிட்டே இருக்கா? உண்ண உணவு இல்லாம, உடுத்த உடை இல்லாம, இருக்க இருப்பிடம் இல்லாம நான் சோதனை களத்துல தள்ளப்பட்டு விட்டேனே, மன கஷ்டத்திலையும் மன கவலையும் தள்ளப்பட்டு விட்டேனே, அல்லாஹ் என்னை ஏன் இப்படியே வச்சுக்கிட்டே இருக்கான்? அடுத்தவனை ஏமாத்துறா நல்லா இருக்கிறானே, அடுத்தவனுடைய வியாபாரத்தை முடக்கி தன் கையுக்குள்ள அடக்கி வச்சுக்கிறானே நல்லா இருக்கிறானே, அடுத்தவனுடைய இடத்தை அபகரித்து சொத்து சுகத்தை அபகரித்து வாழ்றா அவன் நல்லா இருக்கிறானே. அப்படிதானே நம்ம விளங்குறோம். அடுத்தவன்கிட்ட பொய் சொல்லி, அடுத்தவன்கிட்ட பித்தலாட்டம் காட்டி, பொய் பித்தலாட்டம் பேசி, காரு பங்களா வீடு வாசலோடு நல்லா இருக்கிறான்னு நம்ம நினைப்போம். இல்லை இல்லை இல்லை, அது எல்லாம் ஒரு கட்டத்திலே முழுவதுமாக அழிவுக்கு தள்ளப்பட்டு விடும். அல்லாஹ் இப்படி சொல்றான், உனக்கு சோதனை வருதுன்னா ஏன் வருது தெரியுமா? அது உன்னாலதான் வருது. ஏன் என் மேல பழிய சுமத்துற? அல்லாஹ் கேட்கிறான், நீ ஏன் என் மேல பழிய சுமத்துற? உன் கைகளாலே, உன் கரங்களால் நீயே சோதனையை தேடிக்கொண்டாய். உன் வார்த்தையை வச்சுக்கிட்டு, உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா வீட்டுக்குள்ள பிரச்சனை வருமா? உன்னுடைய செயல் நல்லா இருந்தா உன் கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை வருமா? உன்னுடைய வார்த்தை, உன்னுடைய செயல், சொல் செயல் எல்லாம் சரியா இருந்தா அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில பிரச்சனை வருமா? குடும்பத்துக்கு மத்தியில பிரச்சனை வருமா? நண்பர்களுக்கு மத்தியில, பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு மத்தியில பிரச்சனை வருமா? வராது. நீதான் பிரச்சனையை தேடிக்கிட்ட. உன் வார்த்தை சரியில்லை, உன் வாக்கு சரியில்லை, உன் செயல் சரியில்லை, எப்படி அல்லாஹ் உனக்கு சோதனையை தந்தான் என்று சொல்வாய்? அல்லாஹ் இதான் கேட்கிறான் கேள்வி. நான் தந்தேன்னு சொல்றியே, உன் வார்த்தை சரியில்லாமல் உனக்குள்ள வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சுப்பா, உன் செயல் சரியில்லாம வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சுப்பா, அதை சரி செய்யி என்று அல்லாஹ் சொல்றான்.
சரிங்க, சோதனையை நம்ம தேடிக்கிட்டோம், கஷ்டம் கவலை வந்துருச்சு, இப்ப என்ன செய்யறது, அது எப்படி கையாளுவது, அந்த பிரச்சனையை விட்டு ஒரு மனுஷன் எப்படி நிம்மதியா இருக்கிறது? நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல் அனாத்து மினல்லாஹி வல் அஜலத்து மினஷ் ஷைத்தானி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிதானமான முடிவு என்பது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து வருகிறது. அவசரப்பட்டு செயல் எடுப்பது, அவசரப்பட்டு முடிவு எடுப்பது, அது ஷைத்தானுடைய புறத்தில் இருந்து வருது. கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை வரும்போது அவசரப்பட்டு வார்த்தையை அள்ளி வீசிடக்கூடாது. அம்மா வாப்பாக்கு மத்தியிலையும், குடும்பம், அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகள், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு மத்தியில பிரச்சனை வரும்போது வார்த்தைகளை வேகத்துல அள்ளி வீசிடக்கூடாது. விட்ட வார்த்தையை திரும்ப பெற முடியாது என்று சொல்வதை போல் நாம் கோபத்திலும் அவசரப்பட்டும் செயல்படுவது மிகப்பெரிய ஆபத்திலே தள்ளிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னைக்கு அவசரப்பட்டு எடுத்த முடிவுகளால் எவ்வளவு பெரிய அவதிக்கு மனிதர்கள் தள்ளப்பட்டு இருக்கிறாங்கன்னு பாக்குறோமா இல்லையா? இப்ப அவசரப்பட்டு பேசிட்டான், ஒற்றுங்கப்பா அப்படின்னு பேசுவோம். அவசரப்பட்டு பேசிட்டான், அவசரப்பட்டு பேசிட்டோம், அந்த வார்த்தையை திரும்ப பெற முடியுமா? கேட்டவங்களுடைய மனசு அவ்வளவு சீக்கிரத்துல இறங்கி வந்துருமா? அவசரப்பட்டு யாரையும் வார்த்தையால் நோகடித்து விடக்கூடாது. அவசரப்பட்டு யாரையும் கஷ்டப்படுத்தி விடக்கூடாது. அவசரப்பட்டு நாம் செய்யக்கூடிய செயல்களிலும் வேலைகளிலும் அவசரம் இருந்து விடக்கூடாது. அவசரப்பட்டால் வாழ்க்கை வீணா போய்விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த பிரச்சனை வந்துருச்சு, இந்த பிரச்சனையை கையாளக்கூடிய விதம் நிதானமாக கையாள வேண்டும். வாழ்க்கையிலே நிதானமாக கையாண்டோம் என்றால் நிச்சயமாக எல்லா விதமான முசீபத்தும் நம்ம விட்டு போயிடும் இன்ஷா அல்லாஹ். யாருடைய வார்த்தையிலும் யாருடைய வாயிலையும் இன்ஷா அல்லாஹ் வரமாட்டிருக்கு, யாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். பிரச்சனையை விட்டு வெகு தூரம் செல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ் ஒரு இடத்துல இப்படி சொல்லுவான், அல்லதீன இதா ஸாபத்துஹும் முஸீபா காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் கேட்டா யாரோ இறந்து போனதுக்காக, மௌத்தா போனதுக்காக சொல்றதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும். அப்படித்தானே? அந்த வார்த்தை கூட இன்னைக்கு யாருக்கும் வாய் நிரம்ப சொல்ல தெரியுமான்னு கூட தெரியல. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தை கூட வாயில வருதான்னு தெரியல. அந்த வார்த்தை எதுக்காக யூஸ் பண்றோம், பயன்படுத்துறோம்? யாராச்சும் மௌத்தா போனா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதற்கு மாத்திரம் அல்ல, மௌத்தா போனதுக்கு மாத்திரம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லக்கூடாது. அதுக்கு மாத்திரம் அல்ல, அல்லாஹ் சொல்றான், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா. ஒரு மனிதன் வியாபாரத்திலே முடங்கி போய் வீட்டுக்குள்ள கிடக்கிறான், கை கால் முடியாம நோயிலே தவித்து கொண்டு கிடக்கிறான், உண்ண உணவு இல்லாமல், உடுத்த உடை இல்லாமல், குடிக்க சரியான தண்ணி இல்லாம, எந்த ஒரு வசதியும் இல்லாமல், அல்லது வியாபாரத்திலே யாரையோ நம்பி அவன் ஏமாந்து கிடக்கிறான், நிறைய நபர்களால் கைவிடப்பட்டு தள்ளப்பட்டு கிடக்கிறான். அந்த மனிதன் சொல்ல வேண்டும், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டியா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். வியாபாரத்துல ஃபெயில் ஆயிட்டியா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். என் கஷ்டம், கவலை, துக்கம், துயரம் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் பொறுப்பாளி. இன்னொரு இடத்துல பெருமானார் சொல்லுவாங்க, உனக்கு கஷ்டம் வரும்போது அல்லாஹ்வை இப்படி கூப்பிடு. எப்படி? குல் ஹஸ்பி அல்லாஹ், குல் ஹஸ்பி அல்லாஹ், குல் ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் வ நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். உனக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கா, வீட்டுல நிம்மதி இல்லையா, சண்டை சச்சரவுகளோடு கிடக்கிறீங்களா, அப்ப சொல்லுங்க, குல் ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல்.
வனிஅமல் மௌலா வனிஅமன் நசீர். என் கஷ்டத்துக்கும் என் கவலைக்கும் என் மனக்கவலைக்கும் அல்லாஹ் பொறுப்பாளர். இப்ப கஷ்டத்தை கொடுத்துட்டா என்ன படைச்ச ரப்புக்கு தெரியாதா என்ன எப்போது சந்தோஷமா வச்சுக்கணும்னு? என்ன அல்லாஹ் சந்தோஷமா வச்சுப்பா. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு இப்ப கஷ்டத்தை கொடுக்கிறான், நாளைக்கு நான் சந்தோஷமா இருப்பேன், அல்லாஹ் பொறுப்பாளி. உன் கஷ்டத்தையும் கவலையும் அடுத்த ஆள்கிட்ட போய் சொல்றதை விட்டுட்டு அல்லாஹ்ட்ட முறையிடுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அஸ்ர் தொழுகை நடக்குது. அப்ப ஒரு சஹாபி அஸ்ர் தொழுத உடனே வேகமாக வீட்டுக்கு போறாங்க. இது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, தினம் தினம் நடக்குது. ஒரு சஹாபி மாத்திரம், எப்போதுமே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நடந்தது. சம்பவத்தை தெளிவா கேட்டா புரியும். எப்போதும் தொழுகை முடிந்த உடனேயே ஒரே ஒரு சஹாபி மாத்திரமே தொழுகை முடிஞ்ச உடனேயே வேகமா வீட்டுக்கு ஓடிடுவாங்க. நம்ம ஓடுறோமா இல்லையா? குடுகுடு இமாம் சலாம் சொன்ன உடனேயே 2வது சலாம் சொல்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவோம்? வேகமா நம்ம சலாத்தை கொடுத்துட்டு குடுகுடுன்னு ஓடுவோம். அதே போல அந்த சஹாபி சலாம் கொடுத்துட்டு பரிபூர்ணமாக குடுகுடுன்னு வீட்டுக்கு போவாங்க. தினம் தினம் நடக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல தொழுகை முடிஞ்ச பிறகு எல்லோரும் பக்கத்துல வந்து ரசூலுல்லாஹ் ஒரு சில உபதேசம் செய்வாங்க, கண்ட கனவுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. இது எப்போதும் நடக்கக்கூடிய இயல்பு. ஒரு சஹாபி எப்போதுமே தொழுகை முடிஞ்ச கையோடு குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி கூப்பிட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த தோழர் மட்டும் எப்போதும் தொழுகை முடிஞ்சதுமே குடுகுடுன்னு ஓடிடுறாரு. கூப்பிட்டு வச்சு என்னன்னு கேளுங்க. அப்படியா? மக்ரிபுடைய தொழுகை வரும்போது அவரை நீங்க பிடிச்சு வச்சுக்கோங்க, தொழுகை முடிஞ்ச பிறகு பிடிச்சு வச்சுக்கோங்க, கேட்போம் என்ன எதுன்னு கேட்போம். மக்ரிபுடைய சலாத் முடிகிறது. அந்த சஹாபி குடுகுடுன்னு வெளியே ஓடும்போது வாசல்ல 2 பேர் பிடிச்சுக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அவங்கள கூப்பிட்டாங்க, வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அருமை தோழரை கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன் எப்போதுமே தொழுகை முடிஞ்சதுமே குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடுறீங்களே, ஏன்? அந்த அருமை தோழர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உபதேசம் பிடிக்காமல் நான் ஓடவில்லை, நான் இபாதத்து செய்வதற்காக வெறுத்து ஓடவில்லை, மாறாக என் வீட்டிலே என் மனைவி ஒருவர் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க, அவங்கள்ட்ட கிழிஞ்ச துணி தான் இருக்கு, அந்த துணியவும் தச்சு நான் போட்டுட்டு வந்திருக்கேன், நான் வேகமா வீட்டுல போய் அந்த துணியை கொடுத்தாதான் என் மனைவி அதை போட்டி கொண்டு தொழுகுவார்கள், தொழுகையை நிறைவேற்றுவார்கள், அதனால யா ரசூலல்லாஹ் நான் வேகமா ஓடிட்ட யா ரசூலல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவருக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, இவருக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. உடனே அருமை தோழர்கள் எல்லாம் வீட்டுக்கு போய் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை எடுத்துட்டு வந்து அந்த சஹாபிக்கு உதவி செஞ்சாங்க. சஹாபி அப்படியே மூட்டையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போக கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. மனைவி கேட்டாங்க, ஏங்க எப்போதுமே தொழுகை முடிஞ்சதுமே வேகமா வருவீங்களே, இன்னைக்கு ஏன் தாமதம், இன்னைக்கு ஏன் லேட்டா வந்தீங்க? அப்ப நடந்ததை சொல்லி காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் புடிச்சு வச்சுக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கஷ்டத்தை சொல்லி காமிச்சேன். உடனேயே அந்த பெண் என்ன சொன்னாங்க, ஹல் ஷகௌத்தல் ஹபீபைனி இலல் ஹபீப், ஹல் ஷகௌத்தல் ஹபீபைனி இலல் ஹபீப், என்ன காரியம் பண்ணிட்டீங்க? நம்மளை நேசிக்கக்கூடிய, நாம் நேசிக்கக்கூடிய ரப்பை நேசிக்கக்கூடிய தூதரிடத்திலேயே போய் நம்முடைய கஷ்டத்தை பத்தி குறை சொல்லிட்டு வந்துட்டீங்களே, அல்லாஹ் நமக்கு தகாத விஷயத்தை இன்னொரு நபர், 3வது ஒரு நபர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டீங்களே, இது குற்றம் இல்லையா? அல்லாஹ்வை பற்றி குறை சொல்லி விட்டு வந்தீர்களே, இது குறை இல்லையா என்று அந்த பெண்மணி அந்த கணவரை, சஹாபியை கண்டித்தார்கள். ஏன் என்று சொல்கிறோம் என்றால், கடைசி காலத்திலே தள்ளப்படுகின்ற நேரத்திலே, ஒண்ணுமே இல்லாம அவஸ்தைப்படுகின்ற நேரத்திலும் கூட அந்த சஹாபி கையாண்ட முறை, அந்த சஹாபியுடைய பெண்மணி, சஹாபியுடைய மனைவி கையாண்ட முறை, அல்லாஹ்விடத்திலே எதுவாக இருந்தாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். உனக்கு ஏதாவது கஷ்டம் வரும்போது அல்லாஹ்ட்ட கேளு,
அடுத்தவனை நீ நம்பி எதிர்பார்க்காத, அடுத்தவனை எந்த விஷயத்திலும் முழுமையாக நம்பி விடாதே. அல்லாஹ்வை நம்பு, அவன் தருவான், அவன்கிட்ட கேளு. கஷ்டத்தையோ கவலையோ துக்கத்தையோ துயரத்தையோ பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே கேளு, அல்லாஹ் தருவான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நடந்த சம்பவத்தை சஹாபாக்கள்கிட்ட இப்படி சொன்னாங்க. நான் இதுவரையிலும் நேசித்த சஹாபாக்களை விட இப்போது நேசம் அதிகமாகிவிட்டது இந்த சஹாபியை கண்டு. கஷ்டம் வந்துருச்சுன்னு வைங்க, ஏன் ஒண்ணு இல்லை, வீட்டில் ஒரு நல்ல குழம்பு ஆக்கலன்னா பக்கத்து வீட்டில் போய் கேட்குறோமா இல்லையா? வாய்க்கு ருசியா ஒரு குழம்பு செய்யலை அப்படின்னா அடுத்த வீட்டை நாடி போறோமா இல்லையா? கொஞ்சம் கடன்ல தள்ளப்பட்டுட்டா அடுத்தவன் கையை எதிர்பார்க்கிறோமா இல்லையா? வியாபாரம் கொஞ்சம் முடங்கி போயிருச்சுன்னா அடுத்தவனை எதிர்பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வை எதிர்பார்த்து நடந்தார்கள் அன்றைய காலத்து சஹாபாக்கள். இந்த காலத்துல நடக்குதா அப்படின்னா 100% அல்லாஹ்வை நம்புறாங்க. மற்ற 98 பெயர்களும் யாரையும் குறை சொல்லவில்லை. 98% அல்லாஹ்வை அன்றி மற்றவர்களிடத்திலே கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா? இப்ப பார்க்கிறோமா இல்லையா? காலம் முழுக்க அண்ணனுடைய தயவிலேயே வாழ்ந்துகிட்டு இருப்பாரு, காலம் முழுக்க மச்சானுடைய தயவிலேயே வாழ்ந்துகிட்டே இருப்பாரு, காலம் முழுக்க மச்சினங்களுடைய தயவிலேயே வாழ்ந்துகிட்டு இருப்பாரு, காலம் முழுக்க பக்கத்து வீட்டுக்காரர் தயவிலேயே வாழ்ந்துகிட்டே இருப்பாரு. இப்படி வாழ்வதால் அது கேவலமான வாழ்க்கைக்கு தள்ளப்படும் மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் தள்ளப்படுது. நீ அல்லாஹ்வை நம்புன அப்படின்னா அடுத்தவனை நம்ப மாட்டேன், அல்லாஹ்வை முழுமையா நம்பிட்டோம் அப்படின்னா அடுத்தவனை நம்ப மாட்டோம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் பிரச்சனைக்கு காரணம் என்ன? இதுதான். உன் பிரச்சனையை அல்லாஹ்ட்ட ஒப்படை, உன்னுடைய பிரச்சனையை அல்லாஹ்ட்ட முறையிடு, அல்லாஹ் உன் பிரச்சனையை தானாகவே போக்கி விடுவான். இந்த வலிமார்களுடைய காலத்துல அதிகமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், இது நடக்கக்கூடிய இயல்பு. இன்று வரையிலும் அதில் ஈடுபட்டவர்கள் பூரண ஷிஃபா, பூரண பரிபூர்ண குணமடைந்தார்கள் என்று வாழ்க்கை வரலாறுகள் சொல்லுகிறது. ஒருத்தவருக்கு கை கால் முடியல, அது ஒரு பிரச்சனை தானே. ஒருத்தவருக்கு கை கால் முடியல, விளங்காம போயிடுச்சு, அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாக்கணும். ஒருத்தவரை ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒருத்தவருக்கு காய்ச்சல், ஒருத்தவருக்கு உடம்பு முடியாம போச்சு, ஒருத்தவருக்கு செய்வன கோளாறு. இப்படி ஏதாவது ஒரு கோளாறு, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சங்கடம், கவலை ஒரு குடும்பத்துல இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு வைங்க, தாய்மார்கள்லாம் கேட்பாங்களான்னு தெரியல. ஏன்னா தாய்மார்களுடைய பயான்லாம் வீடியோல தான் பார்ப்பாங்க, இந்த மாதிரி ஜும்மா பயானெல்லாம் கேட்க மாட்டாங்க. நம்ம ஊர் பெண்கள் மாத்திரமல்ல, நிறைய பெண்களுடைய இது ஏதாச்சும் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு அப்ப தேடுவாங்க ஒரு பயான், அடுத்தவனை குத்தி காட்டுறதுக்காக, அடுத்தவனை நோகடிக்கிறதுக்காக, அடுத்தவன் என் ஸ்டேட்டஸை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அப்பதான் தேடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பயானெல்லாம் கேட்க மாட்டாங்க எந்த தாய்மார்கள். அப்படித்தானே? தாய்மார்கள் அவசியம் கேட்கக்கூடிய விஷயம் இது. வீடுகள்ல சும்மா இருக்கக்கூடிய நேரத்துல 4000 தடவை இது குணமடையாவிட்டால் அல்லாஹ்விடத்திலே முறையிடலாம். அனைத்து சஹாபாக்களும் கடைபிடித்தார்கள். எப்படி? ஒரு நாளைக்கு 4000 தடவை, ஒரு தடவை 2 தடவை இல்ல, சும்மா 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்வதை போல அல்ல, 4000 தடவை எந்த வீட்டில அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் என்ற திக்ர் ஒலிக்கப்படுகிறதோ, ஒரு வேலைக்கு போறாரு, அவருக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போது அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் என்ற திக்ர 4000 தடவை தொடர்ச்சியாகவும் செய்யலாம், நேரம் கிடைக்கும் போதும் விடுபட்டும் செய்யலாம். ஒரு நாள்ல செஞ்சு முடிக்கணும். யார் வீட்டுல அப்படி தினமும் நடக்குதோ 40 நாட்குள்ள அவங்களுடைய குடும்பம் சீராக அமைந்து விடும், எந்த ஒரு பிரச்சனை இல்லாம போயிடும், கஷ்டமும் கவலையும் சீக்கிரமா காணாமல் போயிடும். இது நான் சொல்லல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த
உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய விஷயம். அதை இன்றைக்கு நிறைய சஹாபாக்கள் மாத்திரமல்ல, வலிமார்கள், ஷெய்க்மார்கள் எல்லாம் கடைபிடித்தார்கள். அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், என் கஷ்டத்துக்கு நீ தான் பொறுப்பு, என் கவலைக்கு நீ தான் பொறுப்பு, நீ தான் எல்லாமே, நீ தான் எல்லாமே, நீ தான் என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடும் போது அல்லாஹ் அந்த கஷ்டத்தை போக்கி விடுகிறான், அந்த பிரச்சனையை நீக்கிறான். ரொம்ப நாளா செய்வன கோளாறுல ஒரு குடும்பம் பாதிக்கப்படுதுன்னு வைங்க, இதை ஓதுங்க சரியாகும். ரொம்ப நாளா ஒருத்தர் படுத்த படுக்கையிலே கிடக்காரா, பிரச்சனை தானே, இந்த பிரச்சனை காணாம போகணும் அப்படின்னா இந்த திக்கரை கடைபிடிங்க. ரொம்ப நாளா ஒருத்தர் வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறாரு, வியாபாரமும் ஒன்றும் இல்லை, வாசல் எதுவும் இல்லை, எந்த ஒரு வருமானமும் இல்லை, ரொம்ப கஷ்டத்துல தள்ளப்பட்டுட்டாரு, இதை செய்யுங்க, நிச்சயமாக அல்லாஹ் குணமாக்குவான். 40 நாட்குள்ள நிச்சயமாக மாற்றம் கிடைக்கும். நாம் கடைபிடித்ததுண்டு, நம்முடைய உஸ்தாத்மார்கள் கடைபிடித்ததுண்டு. பிரச்சனை வரும், யாரு வீட்டுல வராது? தொழுகிறவன் வீட்லையும் வரும், தொழுகாத வீட்லையும் வரும், நல்லவன் வீட்லையும் வரும், கெட்டவன் வீட்லையும் வரும். பிரச்சனை எல்லாருக்கும் சமம். நீ நல்லவன், இவனுக்கு மட்டும் நான் சொர்க்கத்தை கொடுக்க, இவனுக்கு மட்டும் நான் பிரச்சனையை கொடுக்க மாட்டேன், இவன் தொழுகாம இருக்கிறான் அவனுக்கு மட்டும் நான் பிரச்சனையை கொடுக்க மாட்டேன்னு கிடையாது. எல்லாருக்குமே பிரச்சனை தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் பிரச்சனை தான், சஹாபாக்களுக்கும் பிரச்சனை வந்துச்சு. அதை கையாளக்கூடிய விதம் தான் நாம் தவறி போயிருக்கிறோம். அதை எப்படி கையாளணும் அப்படின்ற விஷயத்தை அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டும் போது நிச்சயமாக அந்த பிரச்சனை காணாமல் போய்விடுகிறது. கடைசியாக சொல்ல போனால், இந்த பிரச்சனையை உண்டாக்குவதற்கு யாராவது முன் வந்து நின்றால், நல்லா கவனிக்கணும், இன்னைக்கு அண்ணன் தம்பிக்கு மத்தியில ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்குறது, அல்லது குடும்பத்துக்கு மத்தியில ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்குறது, ஜமாத்துக்கு மத்தியில ஏதாவது பிரச்சனையை தூண்டி விடுறது, அதெல்லாம் நடக்கும், எல்லா ஊர்லயும் நடக்கும். இந்த ஜமாத்தை போய் அந்த ஜமாத்திட்ட குறை சொல்றது, அந்த ஜமாத்துல நல்லவனை போல இருந்துட்டு இந்த ஜமாத்திட்ட கிள்ளி விடுறது, இந்த குடும்பத்திட்ட நல்லா இருந்துட்டு அந்த குடும்பத்தை கிள்ளி விடுறது, அந்த குடும்பத்திட்ட நல்ல மாதிரியா பேசிட்டு இந்த குடும்பத்தை கிள்ளி விடுறது, அடுத்தவன் நல்லா இருக்காம போகுது நமக்கு சந்தோஷம் என்பதை போல இன்னைக்கு ஒரு சிலர்கள் செய்யறாங்க. யாரும் இல்லைன்னா மறுக்க முடியாது, நடக்குது. அப்ப அவங்களுக்கு என்ன தண்டனை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கலாமை ஓதி காண்பித்து சொன்னார்கள். மஹ்ஷர்ல எல்லாரும் ஒண்ணா நிற்போம். இப்ப ஏங்க மஹ்ஷருக்கு போறீங்க, இங்க நடக்கிறத சொல்லுங்கன்னு நம்முடைய மைண்ட் வாட்ஸ் கேட்குது. எல்லாருமே இப்ப மறுமையை மறந்துட்டோம், மன்னரையும் மறந்துட்டோம். யாராச்சும் மௌத்தா போனா பள்ளியாசல்ல போய் கபரை குழி தோண்டும் போது ஏதோ ஒரு துரும்பளவு பயம் வரும் மனசுக்குள்ள. அதுவும் வருதான்னு தெரியல நிறைய பேருக்கு. கபரு குழியை தோண்டும் போது நம்மளும் இங்கதான் வரப்போறோம் அப்படின்னு வார்த்தையால சொல்லிட்டு போவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லை 3 தடவை அல்லது 100 தடவை மரணத்தை ஒருவன் பயந்து வாழ்ந்தார், நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் இருக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாளைக்கு ஒரு தடவை அல்ல 3 தடவை அல்லது 100 தடவை ஒருவன் மரணத்தை நினைத்தால் அவனுடைய வாழ்க்கையிலே பாவமே இருக்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மன்னரைக்கு போகும்போது, மன்னரை குழியை தோண்டும் போது கூட போய் நிற்கும் போது அந்த பயம் வரும். லைட்டா, ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் துரும்பளவு வந்து நிற்கும். நம்மளும் இங்கே தான் வரப்போகிறோம், நமக்கும் 6 அடி கபரு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைப்போம். அந்த இதை விட்டு வெளியே வந்துட்டதுமே அடுத்தவனை பற்றி புறம் பேசுறது, அடுத்தவன் இடத்தை எப்படி அபகரிப்பது, அடுத்தவனுடைய வியாபாரத்தை எப்படி முடக்குவது, அடுத்தவன் குடும்பத்தை எப்படி சீரழிப்பது, அடுத்தவனுடைய வாழ்க்கையை எப்படி சீரழிப்பது, இப்படியே ஒரு மனிதனுடைய சிந்தனை போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு என்ன தண்டனை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
ஒரு பிரச்சனையை வீட்டுக்குள்ளே தூண்டி விடுகிறானா, ஒரு பிரச்சனையை அண்ணன் தம்பிக்கு மத்தியிலே தூண்டி விடுகிறானா, ஒரு பிரச்சனையை அக்கா தங்கச்சிக்கு மத்தியிலே தூண்டி விடுறானா, ஒரு பிரச்சனையை ஜமாத்துக்கு மத்தியிலே தூண்டி விடுறானா, அவன் மஹ்ஷரிலே நிற்பான். அப்போது அல்லாஹ் சொல்லுவான், நல்லவர்கள் மாத்திரம் இங்க வாங்க, வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன். நான் பாவம் செஞ்சுட்டேனே, நான் அடுத்தவனை ஏமாற்றிட்டேனே, நான் அடுத்தவனை இடத்தை அபகரித்து விட்டேனே, அடுத்தவனை அடித்து விட்டேன், அடுத்தவனை நோகடித்து விட்டேனே, இப்போது இந்த இடத்திலே இந்த நேரத்திலே மாகனா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா. வீடு வாசல்லாம் வச்சிருந்தேன், ஊர்ல கெத்தா தைரியமா பெரிய வண்டி பைக்கு காரு வீடு எல்லாம் வச்சிருந்தேன். அந்த பணம் இந்த மனுஷர்ல உதவாதா? உதவாது. என் பதவி தலைவரா இருந்தேன், செயலாளரா இருந்தேன், பொருளாளரா இருந்தேன், அந்த பதவி உதவாதா? மாகுனா அன்னி மாலியா, என் பணம் உதவாதா? ஹலக அன்னி சுல்தானியா. உன் தலைவர் வேசோ, உன் செயலாளர் வேசோ, உன்னுடைய பொருளாளர் வேசோ எங்கப்பா போச்சு மஹ்ஷர்ல? மாலிகி யௌமித்தீன். அந்த நாள்ல யாரு அரசன்? அல்லாஹ்தாயா அரசன். உன் பூச்சாண்டி வேலை, உன் பணத்தினுடைய மோகம், உன்னுடைய வறுமை, உன்னுடைய பெரிய பெரிய தலைவர் செயலாளருடைய பதவியுடைய மோகம் எதுவும் அந்த இடத்துல செல்லுபடி ஆகாது. சொல்லுவான், வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன். இந்த இடத்துல நான் வந்து நஷ்டவாளியா நின்றுட்டேனே, நஷ்டவாளியா நின்றுட்டேனே. கபருக்குழியில ஒரு மனிதனை வச்சதுமே நல்லா விளங்கணும், இந்த மாதிரிய பாவத்தெல்லாம் செஞ்சுட்டு ஒருத்தவன் மௌத்தா போயிட்டான், நல்லா பாதுகாக்கணும். அதை போன்று பாவத்தை விட்டு நம்ம அனைத்து சகோதர சகோதரிகளையுமே வல்லல் ரஹ்மான் பாதுகாக்கணும். ஒருத்தவன் மௌத்தாயிட்டான், எப்படி? அடுத்தவனுடைய இடத்தை அபகரித்து, அடுத்தவனுடைய சொத்தை அபகரித்து, அடுத்தவனுடைய வியாபாரத்தை அபகரித்து, அடுத்தவன் குடும்பத்தில் நிம்மதியை குலைத்து விட்டு, அடுத்தவனுடைய மனதை கஷ்டப்படுத்தி விட்டு, நோவிலைப்படுத்தி விட்டு ஒருத்தவன் மௌத்தா போயிட்டான். அவனுக்கு என்ன தண்டனை? கபரு குழியில போகிறதுக்கு முன்னாடி அந்த கபரு குழி தோண்டி இருப்போமா இல்லையா? ஒருத்தவர் மௌத்தா போனா கபரு குழி தோண்டுவாங்களா இல்லையா? இந்த கபரு குழியை தோண்டும் போது அந்த கபரை சுற்றி இருக்கக்கூடிய 40 கபறுகள், எத்தனை கபறுகள்? 40 கபறுகள் அல்லாஹ்ட்ட இப்படி முறையிடும், யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்க செஞ்ச பாவத்துக்கே இந்த கபூரில பயங்கரமான தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், நாங்கள் செய்த முள்ளமாரித்தனத்துக்கு இங்க கபூரில பயங்கரமான தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், பாவி, எத்தனை குடும்பத்தை கெடுத்த பாவி, அவன் மௌத்தா போயிருக்கான், அவனையும் கொண்டுட்டு வந்து எங்க பக்கத்துல அடக்கம் பண்ணுனா 40 கபறுகளும் இவன் செய்யக்கூடிய தண்டனை, இவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை 40 கபறுகளுமே அனுபவிக்கும். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹசனுல் பஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, மிகப்பெரிய வலியுல்லாஹ், அவங்க மிகப்பெரிய மார்க்க மேதை. அவங்க சொல்லுவாங்க, ஷாஃபி மதுஹப்ல ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு. நம்மலாம் ஷாஃபி, ஹனஃபி மதுஹப்ன்றது வேற வேற ஊர்ல இருக்கும். நம்ம தான் வச்சுக்கிட்டோமா இல்லையா? பாப்பாண்டு கூப்பிட்டா ஷாஃபி, அத்தாண்டு கூப்பிட்டா ஹனஃபி அப்படின்னு நம்மளா ஏற்படுத்திக்கிட்டோம். அது மார்க்கத்துல சட்டம்லாம் கிடையாது. ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு ஷாஃபி மதுஹப்ல. ஹசனுல் பஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அவரை கொண்டுட்டு போகிறதுக்கு அந்த கபருக்கும் அவங்க வீட்டுக்கும் மத்தியில கொண்டுட்டு போகக்கூடிய அந்த தூரத்துக்கு மத்தியிலேயே 40 கபறுகளும் இவரை சபிக்கும். யா அல்லாஹ், முள்ளமாரித்தனம் பண்ணினவன், முடிச்சு வைக்கத்தனம் பண்ணினவன், அடுத்தவன் குடும்பத்தை கெடுத்தவன், அடுத்தவன் வியாபாரத்தை அபகரிச்சவன், அடுத்தவன் சொத்தை அபகரிச்சவன், அடுத்தவன் இடத்தை அபகரிச்சவன், இவ்வளவு பெரிய பாவிய எங்க பக்கத்துல வந்து எடுத்துட்டு வந்து அடக்கம் பண்றிய ரப்பே, நாங்க செஞ்ச பாவத்துக்கு தண்டனை பெருசா இருக்கு, இவரையும் அடக்கம் பண்ணா நாங்க எங்க போறது ரப்பே, எங்களுடைய வேதனை எப்படி நாங்கள் குறைப்பது என்று 40 கபறுகளுமே சொல்லும். அவரை அடக்கம் செய்ததற்கு பின்னாலும் கூட
அந்த கபர் அல்லாஹ்ட்ட சொல்லும், வகுன்னா நகூலு மஅல் காயிதீன் வகுன்னா நகூலு மஅல் காயிதீன். யா அல்லாஹ், உன் ஓசை, உன்னை பற்றி உள்ள பாங்கு ஓசை கேட்ட போது நான் வீட்டுக்குள்ள படுத்து நாடகம் பார்த்து கொண்டு, முக்கியமான சீரியலை பார்த்து கொண்டு, முக்கியமான டிவியை படத்தை பார்த்து கொண்டு தூங்கிட்ட ரப்பே. படத்தை பார்த்து கொண்டிருந்த, விளையாடிக்கிட்டு இருந்த, போன் பார்த்துக்கிட்டு இருந்த, உன் அழைப்பு வந்த போதிலும் உன்னை மறந்து விட்டேன். இப்போது நான் கை சேதம் அடைகிறேன். என் வியாபாரம் தான் முக்கியம் என்று நான் அலைந்து திரிந்தேன், என் குடும்பம் தான் முக்கியம் என்று நான் அலைந்து திரிந்தேன். இப்போது உணர்கிறேன், பாவியான கூட்டத்திலே என்னை சேர்த்துட்டேரப்பே. நாங்களும் பாவியுடைய கூட்டத்தில் வந்து சேர்ந்துட்டோமே ரப்பே, எங்களை காப்பாற்று என்று அழுகுவார்கள், கதறுவார்கள், கெஞ்சுவார்கள். அவர்களுக்கு துரும்பளவு கூட மன்னிப்பு கிடைக்காது. பெத்தவங்க இருப்பாங்க, அம்மா அப்பா இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. அல்லாஹ் காட்டுவான், இந்தா உலகத்துல நீ ஆடின ஆட்டம் எவ்வளவு, இந்தா இருக்காரு உங்க வாப்பா. உங்க வாப்பாட்ட போய் ஒரே ஒரு நன்மையை நீ வாங்கிட்டு வந்துரு பார்ப்போம். பாப்பாட்ட போய் கெஞ்சுவாரு, பாப்பா என்னை எப்படி தோல் மேல உட்கார வச்சு என்னைய வளர்த்தீங்க, எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, நான் நரகம் போறதை நீங்க விரும்புறீங்களா, ஒரே ஒரு நன்மையை தந்தீங்கன்னா நான் சொர்க்கம் போவேன். பாப்பா சொல்லுவாரு, பாப்பா உன்னைய நான் எப்படிலாம் வளர்த்தேன், ஆளாக்குனேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு பெரிதா ஆளாக்குனேன், நீ ஒரு நன்மையை கொடுத்தா நான் சொர்க்கம் போவேன். தாயும் தகப்பனும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் சொந்த பந்தங்கள் எல்லோரிடத்திலும் போய் முறையிடுவோம். யாருமே நன்மையை தர மாட்டாங்க. யாரு நிப்பா அந்த இடத்துல? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாங்க. அவங்க மேல யாரு நேசம் காட்டினார்களோ, அவர்கள் சொன்ன அனைத்து சட்ட திட்டங்களையும் யார் கடைபிடித்து வாழ்ந்தார்களோ அவர்கள் நிச்சயமாக சொர்க்கம் போவாங்க. அவர்களுடைய சிபாரிசு கிடைக்கும். பெருமானாருடைய சிபாரிசு கிடைக்கிறதுக்காக நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறோம். ரதீனா பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியோ வ ரசூலா. இந்த திக்ரை யார் ஓதுறாங்களோ காலையிலும் மாலையிலும், மௌத்தா போனதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ்வுடைய சிபாரிசு அவருக்கு நிச்சயம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். காதுல வாங்கிட்டு இந்த காதை விட்டுட்டு போறதுக்கு அல்ல இந்த சும்மா மேலே. மனதளவுல உணரணும், செஞ்ச பாவம் எவ்வளவோ இருக்கப்பா, அதை எப்படி கழிக்கிறது. கழியுங்க. யாருக்கெல்லாம் நீங்க துரோகம் பண்ணீங்களோ அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. அவங்க மன்னிச்சா அல்லாஹ் மன்னிச்சிருவாங்க, அவங்க மன்னிக்கலன்னா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எனவே அன்பு நிறைந்தவர்களே, பல பிரச்சனைகள் குடும்பத்திற்கு மத்தியிலே, சொந்த பந்தத்துக்கு மத்தியிலே, நாட்டுக்கு மத்தியிலே வருது அப்படின்னா பிமா கஸபத் ஐதீக்கும், நமக்கே தேடிக்கொண்ட முசீபத். அதுதான் அல்லாஹ் மேல குறை சொல்லக்கூடாது. நாமே தேடிக்கொண்ட முசீபத்தை, கஷ்டத்தை, கவலையை எப்படி சரியாக்குவது, நிதானமாக யோசிச்சு நல்ல முடிவுகளை கையாளும் போது அந்த பிரச்சனை நம்மளை விட்டு போயிடும் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆனும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்ஆ தினத்திலே எதை கேட்டோமோ அதன்படி வாழ்வதற்கு உண்டான தௌஃபீக்கினை வல்லல் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. குடும்பத்திலே நடக்கக்கூடிய பிரச்சனை, கஷ்டம், கவலை, துக்கம், துயரம், நோய், பலவிதமான முசீபத்துகளை விட்டு வல்லல் ரஹ்மான் நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. எல்லா விதமான மன சங்கடங்களை விட்டு வல்லல் ரஹ்மான் நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. குடும்பத்திற்கு மத்தியிலே மன நிம்மதியை, மன சந்தோஷத்தை, மன நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. நாம் செய்யக்கூடிய வியாபாரத்திலே, தொழில்களிலே அபிவிருத்தியை வல்லல் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. கடைசி மௌத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற உன்னதமான கலிமாவினை மொழிந்து மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கினை வல்லல் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.